அனைவருக்கும் அன்பான உற்சாகமான மாலை வணக்கம். ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் விதமாக இந்த காணொளி அமைகின்றது. எதிர்வருகின்ற அந்நியர் தினத்தை சிறப்பாகவும் மிக மிக அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு அந்நியர் தினமாக மாற்றும் விதத்தில் கனவு கண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த செயல் திட்டத்தின் கதாநாயகியாக இங்கே எங்களுடன் சிவா மேடம் இருக்கிறாங்க. அவர்களுடன் திருமதி சிவா மற்றும் திரு சிவா அவர்கள், திரு நிமலன் அவர்களும் எங்களோட காத்திருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு லீன் டீம் இந்த வரப்போகின்ற தாய் 2026க்கான இந்த செயல் திட்டத்திற்கான ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். அபிஷியலா இந்த செயல் திட்டம் எப்படி ஆரம்பமாக போகிறது, என்னென்ன விஷயங்கள் மக்களுக்காக வரப்போகிறது, இதனுடைய விளைவுகள், இம்பாக்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட் அப்படின்றத திரு நிமலன் அவர்கள் மக்களுக்காக சொல்ல போகின்றார். நன்றி, வணக்கம். அதாவது சக்தி வாய்ந்த தமிழ் சமுதாயத்துக்குரிய சத்துணவு திட்டம் என்பது எங்களுடைய எதிர்கால குறிக்கோள். ஆகவே இந்த குறிக்கோளை எதிர்காலத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்வரும் தமிழ் சமுதாயத்துக்காக முன்னெடுத்து செல்வது எங்களுடைய நோக்கம். யாவரும் எங்களுடன் இணைந்து இதற்குரிய ஒத்துழைப்பை தருவீர்கள் என்று எண்ணிக்கொண்டு எங்களுடைய பயணத்தை 31ஆம் தேதி அந்நியர் தினம் அன்று தொடங்குகின்றோம். நன்றி, வணக்கம். எனவே எதிர்வருகின்ற அந்நிய தினத்திற்கு அனைவரையும் குடும்பத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பெற்றோராகிய நீங்கள் வருகை தந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கான உணவு திட்டத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய இந்த செயல் திட்டம் அடுத்தடுத்த வருடங்களில் பல நாடுகள் தாண்டி முழு உலகம் கவன ஈர்ப்பு ஒரு விஷயமாக மாறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் முக்கியமான எங்களுடைய EFT யூரோப் ஃபுட் டூர். அதைத்தான் கிருஷிகா தாரணி சொல்றா. அந்த பயணம் தொடரும். அதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம். எனவே அன்போடு வருக. எதிர்வருகின்ற அன்னைய தினத்தை சிறப்பாக கொண்டாடலாம். இது சத்துணவு திட்டத்திற்கான தாய் 2026 என்கின்ற சிறப்பான ஒரு நிகழ்வு.